இந்த வீடியோ எனக்கெல்லாம் கிடையாதுன்னு ஸ்வைப் பண்ண போகிறீங்கல்ல, உங்ககிட்ட ஏசப்பா இன்றைக்கி ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நான் நிறைய தவறு செஞ்சு கர்த்தரை விட்டு பின்வாங்கி வந்துட்டேன், கர்த்தரை பலதரம் மறுதளிச்சிட்டேன், நான் அவருக்கு பிடிக்காத வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன், இல்லைனா அவருக்கு பிடிக்காத நண்பர்களை தேர்ந்தெடுத்து நிறைய பாவங்கள் செஞ்சுட்டேன், இன்னுமே நான் ஜெபிச்சா ஏசப்பா என் ப்ரேயரை கேட்க மாட்டாங்கன்னு நினச்சி ஏசப்பாவை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டீங்கல்ல, உங்ககிட்ட தான் இன்றைக்கி ஏசப்பா பேசணும்னு நினைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், நீ என் மகள், நீ என் மகன், நீ என்ன தப்பு செஞ்சாலும் நான் எப்பயுமே உன்னை குறித்து நினச்சிட்டே தான் இருக்கேன், என்னோட உள்ளங்கையில் உன்னை நான் பொறிச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறாருங்க. அவர் உங்களை குறித்து என்ன தெரியுமா சொல்லணும்னு நினைக்கிறாரு? உண்மையுள்ள நகரம் எப்படி வேசியாய் போயிற்று, அது நியாயத்தால் நிறைந்தது, நீதி அதில் குடிக்கொண்டிருந்தது, இப்போதோ அதன் குடிகள் கொலைபாதகர். நீ வழி தவறி போயிட்ட, நீ தப்பான விஷயங்கள் பண்ணிட்ட, ஆனால் நீ ஒரு காலத்தில் நீதிமானா இருந்த, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருந்த. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட அதான் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. திருப்பி உன் பாவத்தெல்லாம் விட்டுட்டு வந்து என்கிட்ட நீ ரிப்பன் பண்ணி உன் பாவத்தெல்லாம் சொல்லி திருப்பி அந்த பாவத்துக்குள்ளே போகாமல் இருக்கணும் அப்படின்னு நீ நினச்ச அப்படின்னா உடனே என்கிட்ட ஓடிவா, என்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், பாவத்தை அறிக்கை செய், நான் உன்னுடைய பாவம் போக கழுவி உன்னை மறுபடியும் நீதிமானாக்க வல்லவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிரயோஜனமாக இருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை யார் கேட்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆமென்.